ரெக்கார்ட். திருச்சிற்றம்பலம். திருவருளையும் குருவருளையும் வந்தித்துக் கொண்டு எங்கள் மூத்த சைவ புலவர்களுடைய ஆசிகளையும் வேண்டிக் கொண்டு இன்று இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற பெரியோர்கள், சைவாபிமானிகள், சைவ ஆர்வலர்கள் மற்றும் இன்று விரிவுரையாற்ற இருக்கின்ற சைவ புலவர் சி.க. கமல்நாதன் அவர்கள், தொழில்நுட்ப உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற திருமதி கமலா ரவீந்திரன் அம்மையார் அவர்கள் மற்றும் இணைந்திருக்கின்ற சைவ புலவர்கள் பெரியோர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலில் திருவாசக பாராயணத்துடன் நிகழ்வை ஆரம்பிப்போம். திருச்சிற்றம்பலம். வேதமோதின் விழிநீர் பெருக்கி நெஞ்சம் நக்குருகி நிற்பவர் காண்கிலோம். திருவாசகமிங்கு ஒரு காலோதின் கருங்கல் மனமும் கரைந்து உருகக் கண்கள் தொடுமணல் கேணியில் சுரந்து நீர்வாய மெய்மயிர் பொடிப்ப விதிர் விதிப்பு எய்தி அன்பர் ஆகுனர் அன்றி மண்பதை உலகில் மற்றையர் இலரே. திருச்சிற்றம்பலம். நம பார்வதிபதியே ரகர மகாதேவா. நம பார்வதிபதியே மகாதேவா. நம பார்வதிபதியே ரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திலே போற்றி, கைலமலையானே போற்றி, இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். நன்றி நன்றி. திருவாசக பாராயணத்தை வழங்கிய திருமதி கமலா ரவீந்திரன் அம்மையாருக்கு சங்கத்தின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அகில இலங்கை சைவப்புலவர் சங்கம் நடாத்தி வருகின்ற திருவாசக விரிவுரை தொடரிலே இன்று 104வது விரிவுரை. திருவாசகத்தின் 32வது பதிவகமாக இருக்கின்ற பிரார்த்தனை 10 என்ற பகுதியினுடைய விரிவுரை இன்று இடம்பெற இருக்கின்றது. 2வது நாள் விரிவுரை. திருப்பெருந்துவிலே அருளப்பட்ட ஆசிரிய விருத்த பாவால் ஆகிய இந்த பிரார்த்தனை 10 என்ற பதிகத்தினுடைய 2வது விரிவுரையை வழங்க இருக்கின்ற சைவப்புலவர் சங்கத்தின் தலைவர் சைவப்புலவர் சி.க. கமல்நாதன் அவர்கள். அவரை விரிவுரையாற்ற வருமாறு அன்போடும் பணிவோடும் அழைத்துக் கொள்கின்றேன். வணக்கம் சார். நன்றி ஆனந்தி அவர்களே. திருச்சிற்றம்பலம். தொல்லையிரும் பிறவி சூழும் தடை நீக்கி அல்லலறுத்தானந்தமாக்கியதேன் எல்லை மறுவானறியளிக்கும் பாதபுரனென்கோன் திருவாசகம் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல முழுமுதற் கடவுளாக முன்னொன்று தடைகளை நீக்கி சர்வ சித்திகளையும் வழங்கி காரியங்களை சித்தி உண்டாக்குகின்ற விநாயகப் பெருமானுடைய திருப்பொற்பாதங்களை முதற்பண் தலைமை சூட்டி பணிந்து சிதம்பரத்திலே திருநடனம் புரிந்து கொண்டிருக்கின்ற சிதம்பர நடராஜ பெருமானுடையதும் சிவகாமி அம்பிகையினுடையதும் திருப்பொற்பாதங்களை தலைமை சூட்டி பணிந்து அடியேனுடைய குலதெய்வம் குருநாத சுவாமிகளையும் ஆத்மீக குருவள்ளல் அவர்களையும் மனதிலே நினைத்து மாணிக்கா சுவாமிகளையும் திருவாச ஏடுகளையும் பணிந்து அகில இலங்கை சைவப்புலவர் சங்கம் முன்னெடுத்து வருகின்ற திருவாசக விரிவுரையிலே இன்றைக்கு 104வது விரிவுரையிலே கலந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கெல்லாம் ஆசி தந்து கொண்டிருக்கின்ற சைவப்புலவர்கள் பெரியவர்களுடைய எங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பாக நடைப்படுத்தி கொண்டிருக்கின்ற உபதேர்வு செயலாளர் சைவப்புலவர் ஆனந்தி ஏரட்னம் அவர்களே, தொழில்நுட்ப உதவிகளை சிறப்பாக வழங்கி இந்த கைங்கரியத்தை புண்ணியமாக முன்னெடுத்து வருகின்ற திருமதி கமலா ரவீந்திரன் அம்மையார் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கு பெற்றி இருக்கின்ற சைவ பெரியோர்களே, தாய்மார்களே, பிள்ளைகளே, அறிஞ பெருந்தைகளே, எல்லோருக்கும் இந்த நேர வணக்கங்களை பக்திபூர்வமாக தெரிவித்துக் கொள்வதிலே அடியேன் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன்.
எம்பிரானுடைய கருணையினாலே திருவாசகம் என்று சொல்லப்படுகின்ற மிகவும் சிறந்த அற்புதம் வாய்ந்த ஒரு பகுதியை நாங்கள் தெய்வீக சுவையாக சுவைத்துக் கொண்டிருக்கிறோம். பிரார்த்தனை 10 என்ற பகுதியிலே இந்த பிரார்த்தனை என்றால் என்ன, பிரார்த்தனை எப்படி செய்ய வேண்டும், அதனுடைய சிறப்புகள் என்ன என்ற போன்ற பல விடயங்களை கூறி நான் நினைக்கிறேன் பூர்த்தியாக 4வது பாடலிலே நிறைவு செய்திருந்தோம். அந்த இடத்திலே பெருமானுடைய திருவருளோடு நாங்கள் தொடர்கின்றோம். 4வது பாடலிலே நீங்கள் பார்த்தால் தெரியும். வேண்டும் வேண்டும் மெய்யடியார் உள்ளே விரும்பி என அருளால் ஆண்டாய் அடியேன் இடர்களைந்து அமுதே அருமா மணிமுத்தே தூண்டா விளக்கின் சுடரனையாய் தொண்டனேற்கும் உண்டாம் பொல் வேண்டாது ஒன்றும் வேண்டாது மிக்க அன்பே மேவுதலே என்று சிறப்பாக குறிப்பிட்டார். இந்த தூண்டாமணி விளக்கை பற்றி எல்லாம் இதிலே நான் குறிப்பிட்டேன், எனக்கு இது ஞாபகம் உண்டு. பெருமானுடைய திருவருளாலே இந்த 4வது பாட்டினுடைய அற்புதங்களை நாங்கள் தெளிவடைந்து கொண்டோம். அதிலிருந்து நாங்கள் 5வது பாடலுக்கு செல்கின்றோம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். மேவமுந்தன் அடியாரும் விரும்பியானும் மெய்மையை காவி சேரும் கயல் கண்ணாள் வங்காவுந்தன் கருணையினால் பாவியேற்கும் உண்டாமோ பரமானந்தம் பழங்கடல் சேர்ந்து ஆவியாக்கையான் எனது என்று யாதும் இன்றி அறுதலே. திருச்சிற்றம்பலம். பெருமானே, மேவும் உந்தன் அடியாருள் விரும்பி யானும் மெய்மையே காவி சேரும். இந்த மேவும் என்று சொன்னால் மிகவும் விரும்பி அடைகின்ற ஒன்றை குறிக்கின்ற ஒன்று. பெருமானே, உன்னை அடைய வேண்டும் என்று நான் விரும்பி அடைந்திருக்கிறேன். உந்தன் அடியாரோடு, உன் அடியார்கள் எல்லோரோடும் ஒன்று சேர்ந்து விரும்பி யானும் ஒன்று ரொம்ப ரொம்ப விருப்பத்தானே. மெய்மை என்றால் உண்மையை குறிக்கின்ற ஒன்று. மெய்மையாக உண்மையாக சுவாமி நான் உன்னை சரணடைந்திருக்கிறேன். காவி சேரும் கயல் கண்ணாள் பங்கா என்று அற்புதமான ஒன்றை சொல்லுகிறார். மீனின் வடிவத்தையும் கருங்குவளை பூவின் நிறத்தையும் உடைய கண்படைத்த பராசக்தியின் பங்கா என்று பெருமையோடு சொல்கிற ஒரு அற்புதத்தை பார்க்கிறோம். இங்கே உண்மையிலே பராசக்தியை பற்றி மாணிக்க சுவாமிகள் குறிப்பிடுகிற போது நான் சொன்னேன், அதிகம் இந்த சக்தியை வியந்து போற்றுகின்ற இந்த பாடல்களை கொண்டது இந்த திருவாசக பாடல்கள். சக்தி, திருவருட் சக்தியை மேன்மைப்படுத்துவது. இங்கே காவி என்று குறிப்பிடுவது நாங்கள் கட்டுகிற காவி உடுப்பை குறிப்பது அல்ல. காவி சேரும் கயல் கண்ணாள் என்று சொல்லுகிறார். அடுத்தது பங்கா என்று சொல்லுகிறார். இந்த காவி என்பது நீலோட்பலத்தை குறிக்கின்ற ஒன்று. நீலோட்பலம், அதை கருங்குவளை என்று நாங்கள் குறிப்பிடலாம். சில உண்மையில கருங்குவளை வித்தியாசம், நீலோட்பலம் வித்தியாசம். கருங்குவளை கொஞ்சம் கூடிய தன்மையிலே ஒரு ஊதாப்பூ கலர் அடிக்கும். ஆனா நீலோட்பலம் ஒரு மெல்லிய நீலம் அடிக்கும். நீங்க நீலோட்பலத்தை எடுத்து பார்த்தா தெரியும். அதோட இந்த நீலோட்பலம் வித்தியாசமானது. நீலோட்பலம் மிகச்சிறந்த வாசனை மிக்க ஒரு மலர். உங்களுக்கு தெரியும், பூக்களிலே எத்தனையோ வகை இருக்கிறது. மரத்திலே பூப்பது, கொடிப்பூ, நீர்ப்பூ, இப்படி பூக்களிலே நிறைய வகைகள் உண்டு. அந்த வகைகளிலே
நீர்ப்பூ என்பதிலே மிகச் சிறப்புடையது நீலோத்பலம். அம்பாளுடைய திருக்கரத்திலே இருக்கின்ற பெருமைக்குரியது. இந்த நீலோத்பலம் இன்னொரு விசேஷம், எனக்கு என்னுடைய குருநாத சுவாமி தான் அதை சொன்னார். இந்த நீலோத்பல மலரை எடுத்து சுவாமிக்கு வைத்து விட்டு பின்பு நிர்மாலியப்பட்ட பின், நிர்மாலியங்களை நாங்கள் கண்டபடி இப்ப எல்லாம் நிர்மாலியத்தை தும்புத்தடிகளாலே கூட்டுகிறார்கள். பல கோவில்களிலே பார்த்தால் ஐயாமார் படபடன்று சுவாமியில் இருக்கிற பூவை எல்லாம் தட்டி கீழே போடுவார்கள். போட்டுவிட்டு தும்புத்தடியாலே எல்லாம் கூட்டி கொண்டு போவார்கள். அது ஒரு நாளும் செய்யக்கூடாது. மிகப்பெரிய சிவபாதகம். உங்களுக்கு தெரியும், இந்த சிவநிர்மாலியத்தை காலால் அந்த நிர்மாலியம் அல்ல, அது பொதுவா சிவத்திரவியத்தையே காலால் சிதைத்ததற்கு சண்டேஸ்வரர் செய்தது உங்களுக்கு தெரியும். ஒரு நாளும் இறைவனுக்கு வைத்த பிரசாதமாயிருக்கலாம், காலுக்குள்ளே மிரிக்க கூடாது. விபூதி, சந்தனம், குங்குமம் இதெல்லாம் கொட்டக்கூடாது. கணக்காக கொடுக்க வேண்டும். ஐயாமார் அளவாக கொடுக்க வேண்டும். வேண்டுகிற அடியவர்களும் மிஞ்சினால் அதை ஏதாவது பத்திரப்படுத்தி வீட்டை கொண்டே வச்சு அடுத்தடுத்த நாளை பயன்படுத்தணும். நிலத்திலே எல்லாம் சிந்தக்கூடாது. விபூதி எல்லாம் நிலத்திலே சிந்தினால் எத்தனையோ இழிப்புறவிகள் எடுத்து பால் நரகத்துக்குள்ளே போக வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். ருத்ராட்சத்தை கீழே போடக்கூடாது, காலால் மிதிக்க கூடாது. அதே போல இறைவனுக்கு வைத்த புஷ்பங்கள், மாலை, வெற்றிலை பாக்கு பழம் போன்ற பிரஜாதங்கள், பஞ்சாமிர்தம், அதாவது இறைவனுக்கு நைவேத்தியம் பண்ணப்பட்டு நிர்மாலியமான எதையும் நாங்கள் காலால் தட்டக்கூடாது. அண்மை காலங்களில் விஞ்ஞானிகள் ஆய்வு செய்த போது அதில் மதுரை மீனாட்சி அம்பாளுடைய குங்குமத்துக்கு எவ்வளவோ முதலிலே பூசையிலே வைக்காத குங்குமத்தையும் ஆராய்ந்தார்கள். பூசையிலே வைத்த பின் பிரஜாதமாக கொடுக்கிற குங்குமத்தையும் ஆராய்ந்தார்கள். ஆனால் சொல்ல முடியாத மகோன்னதம் பூஜையிலே வைத்த குங்குமத்துக்கு இருப்பதை விஞ்ஞான ரீதியாக கண்டுபிடித்தார். ஆகவே இந்த இறைவனுக்கு நிவேதனம் பண்ணப்பட்டவை, நிர்மாலியமாக்கப்பட்டவை ரொம்ப பௌத்திரமாக நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அவற்றை காலால் விரிக்கக்கூடாது, தும்புத்தடியாலே விளக்குமாறாலே கூட்டக்கூடாது. இதை பல பேர் சிந்திப்பதில்லை. எங்களுடைய ஆலயத்திலே நான் பூஜை நிர்மாலப்பட்ட இதெல்லாம் கையாலே எடுத்து அதுக்கென்று ஒரு தூய்மையான வாளி வைத்து அதிலே எல்லாம் எடுத்து கொண்டு போய் வெளியிலே கால்படாத இடத்திலே, ஒன்று நீர்நிலைகளிலே அல்லது எங்கேயாவது பூமரங்களுக்கு அடியிலே கால்படாத இடங்களிலே அவற்றை கொட்டுதல் வேண்டும். காலால் மிதித்தால் சிவ தோஷத்துக்கு ஆளாகும். ஆகவே ஒரு நாளும் இந்த நிர்மாலியங்களை காலால் தட்டக்கூடாது, விளக்குமாறாலே தும்புத்தடியாலே கூட்டக்கூடாது. அவற்றை பௌத்திரமாக மாலைகள் என்றால் மரங்களிலே சொருகிவிட வேணும், காலுக்குள்ளே போய். அதிலே எல்லாம் தெய்வீக சக்தி இருக்கிறது. இறைவனுடைய திருமேனியிலே இருந்ததால் இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமாகி அதிலே எவ்வளவோ மகோன்னதம் உண்டு. இதை நாங்கள் பல பேர் சிந்திப்பதில்லை. இதனாலே இந்த குளிக்க போய் சேறு பூசினது மாதிரி இன்றைக்கு பல துன்பங்களை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். சுவாமியினுடைய உத்தரவு, இந்த நீலோத்பலத்தை சுவாமிக்கு வச்சு நிர்மாலியப்பட்ட பின்பு அதனை விபூதி உள்ள மண்பானைக்குள்ளே போட்டு வைத்தால் அந்த விபூதியிலே மருத்துவ விசேஷங்கள் நிறைய உண்டு. இந்த நீலோத்பலம் வாகடத்திலே, அகத்தியருடைய வாகடத்திலே, சித்த மருத்துவத்திலே எத்தனையோ நோய்களை நீக்குகிற அருமருந்தாக விளங்குகிறது. பொதுவாக எங்களுடைய சமயத்திலே நிறைய உண்டு, எங்களுக்கு தெரியாது. எல்லாமே மருத்துவ விசேஷம் உடையவை. வில்வமோ, நீலோத்பலமோ, முல்லையோ, பாதிரியோ, தாழையோ, துளசியோ, இப்படி எத்தனையோ சொல். அந்த மருத்துவ விசேஷங்களை நாங்கள் அறியணும். தெய்வீகங்களோடு கூடுகிற போது அந்த மருத்துவ விசேஷம் மேன்மேலும் கூடிக்கொள்வார். இப்ப நீலோத்பலத்தை விபூதிக்க போட்டு வச்சா அதுல இருக்கிற சக்தி எல்லாம் விபூதி உறிஞ்சி எடுத்து வச்சு அது பின்பு விபூதி அணிகிற போது எங்களுக்கு தரும். இங்கே காவி சேரும் என்றால் இந்த நீலோத்பலம் கையில வச்சிருக்கிற அந்த பராசக்தியினுடைய அம்சம், அதோடு கயல் கண்ணாள் என்றால் மீனின் வடிவத்தையும், பெண்களுடைய கண்களை காதுவரை ஓடிய கண்கள் கயல் கண்கள் என்று குறிப்பிடுவோம். மீன் போன்ற கண், நீட்டு வடிவான கண், பளிச்சு பளிச்சென்று இருக்கும். ஆகவே மீனின் வடிவத்தையும் நீலோத்பலம் பூவினுடைய நிறத்தையும், கருங்குவளை என்று சொல்லக்கூடாது. நான் கருங்குளை உண்மையில வேறு, அது வித்தியாசம்.
என்னுடைய குருவினுடைய கோவிலிலே எங்களோட ஊர்ல இருந்து கருங்குலை வச்சு அங்க தொட்டியிலே நாராயணருக்கு முன்னுக்கு அது இருக்கிறது. கருங்குலை வேற. நீலோத்பலத்தினுடைய பூவின் நிறத்தையும் உடைய கண்களை படைத்தவள் இந்த பராசக்தி. அப்படிப்பட்ட பராசக்தியினுடைய பங்காளராக விரும்புபவர் சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமானே உந்தன் கருணையினால், சுவாமியினுடைய மிகப்பெரிய ஒரு ஆற்றல், மிகப்பெரிய சிறப்பு கருணை, கருணைக்கடலே என்று சொல்லுகிறோம், கருணாநிதியே என்று சொல்லுவோம். உன் அடியார் அனைவரும் உன்னையே நாடி உனது அகண்டாகாரத்துக்குள்ளே ஒன்றாகி போயிருக்கிறார்கள். அது எதுக்குள்ளே ஒன்றாகிறார்கள் என்றால் இந்த கருணையினுக்குள்ளே ஒன்றுவார்கள். நாங்கள் சுவாமிகிட்ட கேட்க வேண்டும், பெருமானே உன் கருணைக்கு நாங்கள் ஆளாக வேண்டும். பின்பு சொல்லுகிறார், பாவியர்க்கும் உண்டாமோ பரமானந்த பழங்கடல் சேர்ந்து. நான் பாவியாக இருக்கிறேன், எத்தனையோ போல பாவங்களை செய்து நான் பாவங்கள் செய்திருப்பேன் எனக்கு தெரியும். அதான் நான் ஆரம்ப காலங்களில் உன்னை வந்து அடையவில்லை, இப்போது குருவாக வந்து நீர் ஆட்கொண்டபடியா சுவாமி உன்னிடம் வந்திருக்கிறேன். பாவியர்க்கு உண்டாமோ பரமானந்த பழங்கடல். பரமானந்த பழங்கடல் என்றால் அது பிறவி இல்லாத பெருங்கடல், அது பேரானந்த கடல். அந்த பழங்கடலுக்குள்ளே மூழ்கி பல பேர் பேரானந்தத்தை அடைந்தார்கள். அது சிவனோடு கலக்கின்ற பரமானந்தம். பேரானந்தம் அது எது? சிவனோடு கலக்கின்ற பரமானந்தம், நித்தியானந்தம். அது சேர்ந்து ஆவியாக்கை யான் எனது. நான் சொன்னேன், எங்களுடைய ஆணவத்தாலே எங்களுக்கு நான் எனது என்ற நிலை உண்டாகும். அப்ப நான் எனது என்ற அந்த நிலை, எனக்கு அகங்காரம் மமகாரங்கள் ஏற்படக்கூடாது. ஆவியாக்கு என்றால் உயிரும் உடம்பும் என்பதை குறிக்கின்றது. யான் எனது என்று, நான் எனது என்று அகங்காரம் மமகாரங்கள், அதோடு சேர்ந்த பற்றுக்கள் யாதும் இல்லாமல் போக வேண்டும். சிறிதும் இல்லாமல் அற்று போதல், வருத்தவித்து போல வழிகட்டு போக வேண்டும். திருவருட் சக்தியால் உன்னுடைய ஏன் குறிப்பிடுகிறார் என்றால், நீ யோசிக்கணும், ஏன் இந்த யான் எனது இப்ப எல்லாம் அந்த ஆணவத்தினுடைய எல்லா குணங்களும் மறைந்து போக கடைசியா மிஞ்சி நிற்கிறது இந்த விஞ்ஞானகலர் என்ற நிலையே. சைவசித்தாந்தம் குறிப்பிடுகிற விஞ்ஞானகலர் என்ற நிலையிலே, கடைசி நிலையில, எடுத்த ஒரு புறவியிலும் கடைசி நிலையிலே, ஞானத்தில் ஞானம் என்ற நிலை வந்து கூடுகிற காலங்களிலே இந்த ஆவியாக்கை உடம்பு போய் உயிர், அந்த உயிரோடு அனாதியாய் நிற்கும் இந்த ஆணவம் என, அதிலே யான் எனது என்ற அகங்காரம் மமகாரம் நிற்கும். அதான் அந்த கடைசியா இருக்கிற குணம். மிச்ச குணம் எல்லாம் இருவாயிரம் சொல்லுற மற்ற குணங்கள் எல்லாம் பிடித்தது விடாம மோகம் மிகுந்து வருதல், கொலையணவு, கோபம், அதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் போயிடும். போய் கடைசியா இந்த யான் எனது என்று நிற்கும். அப்ப அது வந்து அதுவும் செயலற்று போகணும். அது எப்படி செயலற்ற? சிறிதும் இல்லாம அற்று போனா வருத்தவித்து போல வழிகட வேண்டும். பாவியாய் எனக்கு அது இருக்கோப்பா என்று கேட்கிறார் சுவாமி. உன்னுடைய திருவருளாலே அது கிடைக்க வேண்டும். அந்த திருவருள் ஆறால கிடைக்கும் என்றா பராசக்தியாலே கிடைக்கும். அதனாலதான் இந்த பாட்டிலே முன்னுக்கு பராசக்தியை குறிப்பிட்டார். பராசக்தி காவிசேர் கயல் கண்ணாள் பங்கா என்று குறிப்பிட்டதன் காரணம், அந்த அம்பிகையினுடைய திருவருட் சக்தியால் இந்த யான் எனது என்ற அகங்கார மமகாரங்கள் வருத்தவித்து போல வழிகட்டு, அதனாலே இந்த ஜீவ வியக்தி என்றும் அதை சொல்வார்கள். யான் என்ற விஷயத்தை யான் எனது என்று சொல்றது ஜீவ வியக்தி, இந்த ஆவிக்கு இருக்கிற ஒரு வியக்தி நிலை, அதையும் கரைந்தொழித்து வருத்தவித்து போல இல்லாமல் பண்ணி நெருங்கி அந்த முளைக்கிற புறவிய கொடுக்கிற ஆற்றல் இல்லாமல் போக, எனக்கு பரமானந்த பெருங்கடலுக்குள்ளே நீ என்னை சேர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் மாணிக்கவா சுவாமிகளுடைய கோரிக்கையாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த பரமானந்த கடல் அது பேரின்பத்தை குறிக்க ஒன்று, அதை எனக்கு நீ தர வேண்டும். உன்னுடைய திருவருள் சக்தியால தான் அது கிடைக்கும். அதிலேயும் வந்து பராசக்தி, உங்களுக்கு தெரியும், பராசக்தி தான் மூலமான சக்தி. பராசக்தியில இருந்துதான் ஏனைய சக்திகள் எல்லாம் தோன்றும்.
ஆகவே அந்த பராசக்தியை இந்த இடத்திலே சுட்டி காட்டியிருக்கிறார். பராசக்தியில இருந்தான் மனோன்மணியோ அரசு கௌரி அம்பிகையோ அல்லது எந்த சக்தியும், காளியோ சரஸ்வதியோ எல்லா சக்தியும் பராசக்தியிலிருந்து தோன்றும். அந்த பராசக்தியினுடைய கண்ணை ஏன் குறிப்பிட்டார்? மீனின் வடிவத்தையும் நீலோத்பல நிறத்தையும் உடைய கண் படைத்த என்று குறிப்பிட்ட காரணம், இறைவனுடைய கருணை கடலுக்குள்ள இருந்து எங்களை கவர்கின்ற மிகப்பெரிய கண் பராசக்தியினுடைய கண். தெரியும், சிவனுடைய கருணை கடலுக்குள்ள, அந்த கருணை கண் பார்வைக்குள்ள மிகவும் இரக்கமும் அருளும் கொண்டு பார்க்கிற பார்வை அம்பாளுடைய பார்வை. பெண்ணுடைய பார்வைக்கு யாரும் தப்ப முடியாது, அம்மாவினுடைய அருள் பார்வைக்கு யாரும் தப்ப முடியாது. அம்மாமாருக்கெல்லாம் பெரும் அம்மாவாய் இருக்கிற பராசக்தியினுடைய அருட்பார்வைக்கு யாரும் தப்ப முடியாது. இங்கே பங்கா என்று சொன்னால் அர்த்தநாரீஸ்வர நிலையில பராசக்தியை பாதியாக கொண்டு அர்த்தநாரீஸ்வர நிலையில இருக்கிற சுவாமி, எப்படி பாதியை எல்லாவற்றிலும் கொடுத்து அர்த்தநாரீஸ்வர நிலையில நீ இருக்கிறாயோ அதே போல கண்ணிலும் அர்த்தநாரீஸ்வர நிலை இருக்கிறதை இந்த பாடல் மிகச் சிறப்பாக சொல்லுவது. அதை நீங்க இந்த பாட்டிலே சிந்திக்க வேண்டும். கண்ணிலும் அர்த்தநாரீஸ்வரம் உண்டு. அப்ப கண்ணிலே அர்த்தநாரீஸ்வரம் என்றால் சுவாமியினுடைய அந்த கருணை கண், அந்த கருணை கண்ணுக்குள்ளே அம்பாளுடைய மீனின் வடிவத்தையும் நீலோத்பல நிறத்தையும் அழகான அந்த அற்புத அருட்பார்வை கண் இருக்கிறது. அந்த அருட்பார்வை கண் ஆணவத்தை வழிகடச் செய்யும். ஆகவேதான் இந்த ஆணவத்தை வழிகட செய்யறதுக்கு அம்பாளுடைய திருவருளை நாங்கள் அதிகம் வேண்ட வேண்டும் என்பதை மாணிக்கவா சுவாமிகள் மிகவும் நாசூக்காக இந்த பாடலிலே சொல்லி இருக்கிற ஒரு பெரும் சிறப்பை அடியவர்கள் நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். ஆகவே மேவும் உந்தன் அடியாருள் விரும்பி யானும் மெய்மையே காவிசேரும் கயல் கண்ணாள் பங்கா உந்தன் கருணையினால் பாவியேற்கு உண்டாமோ பரமானந்த பழங்கடல் சேர்ந்து ஆவியாக்கையான் எனது என்று யாதுமின்றி அறுதலே. அறுதலே என்று சொல்றார். அறுதலண்டா அதுகள் ஒன்றும் இல்லாம அந்த மலபந்தத்திலே மாதிரி துண்டா அறந்து போ. மிக அற்புதம் இந்த பாடல். இந்த பாடலை நாங்கள் மாணிக்கவா சுவாமியுடைய வழிவகை நின்று சிந்தித்துக் கொண்டு யாராவதுக்கு பாடலுக்கு போவோம். திருச்சிற்றம்பலம். அறவே பெற்றார் அறவே பெற்றார் நின் நண்பர் அந்தமின்றி அகம் நகவும் புறமே கிடந்து புறமேந்து புலைநாயன் புலம்புகின்றேனுடையானே பெறவே வேண்டும் மெய்யன்பு பேரா ஒளியா பிரிவு இல்லா மறவா நினையா அளவு இல்லா மாளா இன்பம் மா கடலே திருச்சிற்றம்பலம். இந்த பாட்டுக்குள்ளே இன்னும் பல தனித்துவங்களை அவர் எடுத்து கூறுகிறார். சுவாமியை மாகடலே என்று சொன்னார். இன்பம் மாகடலே. அளவு இலா, அளந்து நாங்கள் சொல்லக்கூடியவர் அவர் அல்ல. அளவிலா மாளா என்றால் ஒருபோதும் அழிந்து போகாத மாளா. உயிருக்கு இன்னொரு பொறுத்து மாளா என்றால் அவர் உயிருக்கு உயிராகி விளங்குவோர். அதனாலே இறைவனுக்கு சாவு என்பது கிடையாது. உயிருக்கு உயிராக நிற்பவர் மாளா. அவருக்கு இறப்பு கிடையாது. இறப்பு பிறப்பு அற்ற இன்பத்தை வழங்குற மாகடல். மாகடல் என்றால் மிக பெரும் கடல். அப்பா சுவாமியே அறவே பெற்றார் நின் நண்பர் என்று குறிப்பிடுகிறார். அறவே என்றால் இந்த இடத்திலே முற்றும் என்பது பொருள். அறவே முற்றும் பெற்றார் நின் நண்பர், உன்னுடைய அன்பர்கள் முற்றும் பெறுவார்கள், அது சந்தேகம் கிடையாது. அந்தமின்றி அகநகவும். அந்தம் என்றால் முடிவு. அந்தமில்லாமல் அகம் நக. அகம் என்றால் உள்ளம் நெகிழ்ந்து போக. நான் அது எல்லாத்தையும் சிந்திக்காமல் புறமே கிடந்து புலை நாயேன் என்று குறிப்பிடுகிறார். நான் சரியான முறையிலே போகாமல் புறமே கிடந்திருக்கிறேன். அது
எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறது. உண்மை உணராமல் கனகாலம் நான் பிற வழிகளிலே நின்று விட்டேன் பெருமானே என்று குறிப்பிடுகிறார். ஆகவே இப்போது நான் ஓரளவுக்கு நல்ல நிலைக்கு நான் வர வேண்டும் என்று நினைக்கிறேன். அப்ப இது நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு பாட்டு. புறமே என்றால் நான் விலத்தி நின்று விட்டேன் என்று சொல்லுகிறார். அதான் புலமே. அது மட்டுமல்ல, புலி நாயன் என்றால் கீழ்த்தன்மையுடைய நாய் போன்ற யான் என்று அவர் இந்த இடத்திலும் நாயை குறிப்பிடுகிறார். முடிவில்லாத மனமுருக வேண்டும், அந்த மாதிரி இல்லாத உன்னை நினைக்க வேண்டும், முற்றிலும் பெற்றவர்களை நினைக்க வேண்டும், முத்துநிலை அடைந்தவர்களை பற்றி சிந்திக்க வேண்டும். அவரவர்கள் அந்த கூட்டத்துக்குள்ளே சேர்ந்திராமல் நான் கூட்டத்தை விட்டுட்டு வெளியே கிடந்து வருந்துகிறேன் என்று அவர் குறிப்பிட. நான் வெளியே கிடந்து, புறமே கிடந்து புலை நாயேன் புலம்புகின்றேன் உடையானே. புலம்பு என்றால் நான் அழுது அரற்றி கொண்டிருக்கிறேன், வருந்துகிறேன். ஆகையால் சுவாமி மெய்யன்பு பேரா ஒளியா பிரிவில்லா மறவா நினையா வளவிலா. மெய்யன்பு என்றது உண்மையான அன்பு. சுவாமி மேலே மெய்யன்பு வைக்க வேண்டும். நாங்கள் கடிதம் எழுதுகிற போது மெய்யன்பர்களே என்று எழுதுகிறோம். கோவில்களுக்கு ஏதாவது அறிவுறுத்தல் போடுகிற போது மெய்யன்பர்கள் என்று போடுகிறோம். ஏன்? பல பொய்யன்பர்களும் அதுக்குள்ளே இருப்பார்கள். பொய்யர்தம் பொய்யரை என்று குறிப்ப பொய்யர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்ப உண்மையான மெய்யடியார்கள் தான் அறத்தை விரும்புவார், கடவுளை விரும்புவார், உண்மையை உணர்வார். மெய்யன்பு பெற வேண்டும். அந்த மெய்யன்பு இன்பக் கடலை பெறுவதற்கு ஏதுவாக இருக்கிற உண்மையான அன்பு. இங்கே கீழே இன்ப மாகடலை என்று குறிப்பிடுகிறார். அந்த இன்ப மாகடல் என்ற நிலையை அடைவதற்கு எங்களுக்கு உதவக்கூடியது மெய்யன்பு, உண்மையான அன்பு. பகட்டு வேதத்துக்கு வேட்டியை கட்டி ருத்ராட்சத்தை போட்டு விபூதிய பூசி கோயிலுக்குள்ள சுத்தண்டு சுத்தி இன்னும் நேர்த்தி காவடி எடுத்து கற்பூரம் அடிச்சு அதீத அடிச்சு விலாசங்காட்டி எல்லாம் இந்த இன்ப பெருங்கடலை அடைய முடியாது. இந்த மா இன்பத்தை அடைய முடியாது. இதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதைத்தான் மாணிக்கவாசக சுவாமிகள் இந்த இடத்திலே சொல்லுகிறார். மெய்யன்பு என்பது மிக முக்கியமானது. பொய்யன்பு வேலை செய்யாது. பொய்யன்பு எங்களை ஈடேற்றாது. ஆகவே எங்களுக்கு மெய்யன்பு பேரா ஒளியா பிரிவில்லா என்று சொல்லுகிறார். அது பொதுவாக பேரா முதலி என்றால் ஏழுக்கு அந்த அடைமொழிகளும் இந்த ஏழு கடல் என்று அப்படி எல்லாம் சொல்றது மாதிரி எல்லாத்தையும் கடந்திருக்கிற ஒரு மேன்மையான ஒரு நிலையை எங்களுக்கு குறிக்கிறது இன்பமாக. அந்த ஒளிவிலா பெரும் நிலையை எங்களுக்கு சுவாமி தருவார். இந்த பேரான்றது இன்னொரு வகையில சொன்னால் பெருமானுடைய அகண்ட சிதாகாசத்தை குறிப்பது. அது ஒருபோதும் இடம் மாறி போவதில்லை. அது எங்கே இருக்கிறது? சித்தத்திலே இருக்கிறது. சித்தம் சிவன்மயமாக இருக்க வேண்டும் என்பதற்கு பல உதாரணங்களை பல விஷயங்களை அடியேன் முன்புக்கு கூறியிருக்கிறேன். சித்தத்திலே சிதம்பர நடராஜ நடனத்தை கொண்டு வர வேண்டும். சித்தம் சிதாகாசம். அந்த சிதாகாசம் தான் இந்த பேரா என்ற விஷயம் எங்களுக்கு குறிக்கிறது. ஒளியா என்றால் பிரபஞ்சம் பிரளயத்திலே ஒடுங்குவது போல். பிரபஞ்சம் மகா பிரளய காலத்திலே, அதை முன்பு குறிப்பிட்டிருக்கிறேன். பைரவரிலே ஒற்றைக்கால் பைரவர் ஏகபாதர் என்று சொல்லுகிற மூர்த்தத்திலே, அந்த ஏகபாதர் என்ற மூர்த்தம் 64 மூர்த்தங்களிலே இந்த பிரபஞ்சம் பிரளயத்திலே ஒடுங்குவதை காட்டியிருக்கின்ற ஒரு வடிவம். அப்ப அது மிகவும் முக்கியமானது. இங்கே ஒளியா என்றால் பிரபஞ்சம் பிரளயத்தில் ஒடுங்குவது போன்று அவன் ஒடுங்குவதில்லை. யார் ஒடுங்குவதில்லை? சிவபெருமான் ஒடுங்குவதில்லை. அந்த பெருமான் ஒடுங்குவது கிடையாது. மற்றெல்லாம் பிரபஞ்சம் ஒடுங்கும். பிரிவில்லா என்று சொல்லுகிற போது ஒரு ஜீவாத்மா இன்னொரு ஜீவாத்மாவிலிருந்து பிரிவது போல பரமன் யாரையும் விட்டு பிரிவதில்லை. இதனை விளங்கிக் கொள்ள வேண்டும்.
நாங்க இப்ப உலகியல்ல பல பிரிவுகள் எல்லாம் வரலாம். அப்படி எல்லாம் பரமன் யாரையும் விட்டு பிரிவதில்லை. சிவபெருமான் எல்லாரோடும் எப்போதும் நீக்கமர கலந்து மறைந்து செறிந்து இருக்கிற பெருமான். இந்த பேரா ஒளியா பிரிவு இல்லா மறவா நினையா அளவிலா என்ற சொல்லுகள் மிக மிக அற்புதம் வாய்ந்தது. இந்த மறவா என்றால் மறத்தல் மனதில் செயல். எங்களுக்கு கடவுள் தந்த மிகப்பெரிய ஒரு மருந்து மறதி. சில பேர் அதை எதிர்வினையாக கேட்கலாம். என்ன நீங்க சொல்லுவீர்கள் மறதி என்று? மறதி இல்லாட்டி நாங்கள் எவ்வளவு பாட்டு பாடமாக்கி போடுவோம், இவ்வளவு விஷயத்தை நாங்கள் ஞாபகம் வச்சிருப்போம், இவ்வளவு படிக்கலாம். இந்த மறதியால் தானே இவ்வளவு தரம் திரும்ப திரும்ப பாடமாக்கினாலும் பாட்டு நிக்குதில்லை, படிப்பு நிக்குதில்லை, ஞாபகம் நிக்குதில்லை என்று சொல்லுகிறார்கள். சரி, அப்படி சொல்லுகின்றவர்கள் சொல்றது சரி. ஆனால் அவர்களுடைய கர்மாவுக்கேற்ப, முற்பிறப்பு கர்மாவுக்கேற்ப அந்த நிலைமைகள் தோன்றும். அதே நேரம் பெரிய ஞானிகள் சொல்லுகிறார்கள் மறதி ஒரு மருந்து. மறத்தல் என்ற ஒரு விஷயம் இருப்பதாலே தான் நாங்கள் முன்னுக்கு நடந்த எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் மறந்து மறந்து போறதால நிம்மதியாயிருக்கு. எல்லாம் நினைவுக்கு இருக்குமாக இருந்தால் இன்பம் பிரச்சனை துன்பம் எல்லாம் நினைச்சு நாங்கள் எப்பவும் மனிதர்கள் துவண்டு போய் எல்லாம் அழிஞ்சிருக்கும். அப்ப மறதி காலம் போக போக மறதி வர வர எங்களுக்கு பல விஷயங்கள் மறந்து போகிறது. முக்கியமான ஆழ்மனதிலே பதிவது நிற்கிறது. அது எங்களுக்கு பிரயோசனமாகிறது. அப்ப இறைவன் மானாதீதனாகிய ஒரு சொரூபத்தை கொண்டவர். மானாதீதனாகிய சொரூபம் என்றால் சுவாமிக்கு மறத்தல் என்பது கிடையாது. எங்களுக்கு தான் மறத்தல், சுவாமிக்கு மறத்தல் என்பது கிடையாது. ஆகவே நாங்கள் செய்கிற வழிபாடுகளும் அந்த பெருமானுக்கு கருணையாக மாறுவதும் ஒருபோதும் மறைந்து போகாது. அதான் சொல்லுவார்கள், எனக்கு பல முன்னோர்கள் வயது போன பெரியவர்கள் சொல்லுவார்கள், தம்பி இந்த கோவில்ல நடக்கிற பெரிய பொங்கல் பெரிய விழாக்கள் இதுகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து பங்கு பெற்ற வேண்டும், தொண்டு செய்ய வேண்டும். ஊருலகத்திலே இருக்கிறவர்கள் சில நேரம் செய் நன்றி மறந்து போகலாம். சாமத்திய வீடு கல்யாண வீடுகளுக்கு போய் நாங்கள் தொண்டுகள் செய்து நிறைய உதவியை செய்கிற எல்லாம் ஊரவர்கள் எங்களுடைய சொந்தக்காரர் எல்லாம் மறந்து போகலாம், அது வேற விஷயம். ஆனால் ஒரு கோவிலே வந்து தொண்டு செய்வதையும் கோவில்ல திருவிழாவில பங்கு பெற்றது மகா பொங்கல்ல பங்கு பெற்றது அது எல்லாத்தையும் சுவாமி மறந்து போறது கிடையாது. அதனாலதான் சுவாமியை மானாதீதனாகிய பெருமான் என்று சொல்லுகிறோம். மானாதீதனாகிய சொரூபம் அவருடைய சொரூபம் என்றால் சுவாமி மறக்காது. அது எப்பவும் நினைவில் வச்சுக் கொள்ளும். ஓஹோ, இவன் எல்லாம் எனக்கு வந்து தொண்டு செய்தவன், இவன் எல்லாம் இப்படி இப்படி எல்லாம் எனக்கு என்னுடைய விழாக்களுக்கு எல்லாம் பங்கு செய்தவன், அப்பவே இவனுக்கு நல்லருளை கொடுக்க வேண்டும் என்று சுவாமி நினைக்குவான். அதனாலதான் ஓடி ஓடி அந்த பெருமானுடைய பெருவிழாக்கள்ல நாங்கள் தொண்டு செய்ய வேண்டும். அதை அற்புதமாக மாணிக்கா சுவாமிகள் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார். மறவா நினையா. பெருமானே, மனிதர்களுக்குத்தான் மறதி வருகிறது, உனக்கு மறதி என்பது கிடையாது. நீ மானாதீதனாகிய சொரூபன். நினையா என்று சொன்னால் புதிதாக சிவபெருமான் ஒன்றையும் நினைப்பதற்கு ஒன்றும் இல்லை. அவருக்கு எல்லாம் தெரியும். முற்றும் அறிவுடையவர், முழுமுதல் பரம்பொருள், சற்றும் மறாதி இல்லாதவர், புதிதாக ஒன்றை நினைக்க வேண்டும் என்ற தேவை இல்லாதவர். அதைத்தான் மாணிக்கா சுவாமிகள் இந்த அடிக்கிலே நினையா என்று குறிப்பிடுகிறார். இந்த ஒவ்வொன்று இந்த இதுல வருகிற நீங்க பாருங்க, மெய்யன்பு, பேரா, ஒளியா, பிரிவில்லா, மறவா, நினையா, அளவிலா, மாளா, இன்பம், மா கடலே என்று ஒவ்வொன்றுக்கும் நிறைய நிறைய அர்த்தங்களை மிக அற்புதமாக மாணிக்கா சுவாமிகள் இந்த பாட்டிலே வைத்திருக்கிறார். நினைக்க நினைக்க சித்தித்து உருகின்ற ஒரு பெருமை. சுவாமிக்கு புதிதாக ஒன்றை நினைப்பதற்கு ஒன்றும் இல்லை. அவர் எல்லாமே நினைவம்சத்திலே இருக்கிற பரம்பொருள். அளவிலா என்றால் அளப்பரிய அகண்ட வஸ்துவாக அவர் இருக்கிறார். சுவாமிக்கு அதான் தோற்றம் முடிவு எதுவுமே கிடையாது, அகண்ட வஸ்து. மாளா என்றால் உயிருக்கு உயிராக இருப்பதாலே அவருக்கு சாவு கிடையாது. இறப்பு பிறப்பு என்பது சுவாமியை சேராது. இப்படியெல்லாம் இருக்கிற இன்ப மாகடல் சிவபரம்பொருள். அவரை மிஞ்சின ஒரு பெரிய
சுவாமி கிடையாது. அதனாலதான் நாங்கள் சிவனை மிக மேலான பரம்பொருளாக நாங்கள் நினைக்கிறோம். இது மிகவும் முக்கியமானது. மாணிக்க சுவாமிகளுடைய சிந்தனையிலே இதைத்தான் நாங்கள் முன்னுக்கு நினைக்க வேண்டும். பெருமானே, எல்லாவற்றையும் உடையவன் நீதான். உன் நண்பராக நாங்கள் மாற வேண்டும். நீ நிலப்பேராத, நீங்காத, வேறுபடாத, மறவாத, எப்பவும் புதிய புதிய நினைப்பு இல்லாமல் அழிவில்லாமல் இருக்கிற இன்பப் பெருங்கடல். அந்த நிலையை நாங்கள் சிந்தித்து சிந்தித்து உன்னை வழிபடுகிறோம். ஆகவே பேரா ஒழிய பிரிவு இல்லா, மறவா நினையா, அளவிலா மாளா இன்ப மாகடலே என்று பெருமையோடு சொன்னார் மாணிக்க சுவாமிகள். இதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இதை சிந்தித்துக் கொண்டு அறமே வடிவமாக விளங்குகிறவர் இந்த இறைவன் சிவபிரான். அவருடைய தனிப்பெரும் கருணைகளை நாங்கள் உற்று உற்று சிந்தித்து உருக வேண்டும். ஆகவே இந்த பாடல் சிவபெருமானுடைய மிகப்பெரிய அற்புதங்களை சொல்லுகிற ஒரு பாட்டு. ஒவ்வொன்றுமே அப்படித்தான். இந்த பேரா என்பது மனம் சிதாகாசமாக, சிதம்பர சபையாக மாற வேண்டும். அறமே வடிவமாக நாங்கள் மாற வேண்டும். நாங்கள் முற்றும் சிவன் சிந்தனையாக மாற வேண்டும். நாங்கள் எதை மறந்தாலும் சுவாமியை மறக்க கூடாது. எங்களுடைய முழு சுவாமிக்கு பிரளய காலத்தில் ஒடுங்குற தேவை இல்லை, பிரபஞ்சம் ஒடுங்குறது மாதிரி. ஆனால் எங்களுக்கு அவர்களே போய் மனது ஒடுங்க வேண்டும். ஒரு ஜீவாத்மா இன்னொரு ஜீவாத்மா பிரிகிறது மாதிரி நாங்கள் பிரிவது கிடையாது. பரமன் எங்களோடு சேர்ந்து இருக்கிறார், அவரோடு இருக்க வேண்டும். அவர் எப்போதும் மறவாதிருக்க வேண்டும். அவர் மறதி இல்லாத சொரூபம். ஆகவே அவரைத்தான் நாங்கள் மறவாமல் இருக்க வேண்டும். அவருக்கு புதியா நினைக்க வேண்டிய தேவை இல்லை. அப்ப நாங்கள் எல்லாம் அவரை நினைச்சு கொண்டு போகும் இருக்க வேண்டும். அளவிலாத அகண்ட வஸ்துவாக, மேலான ஒருவராக, உயிருக்கு உயிராக இருக்கிறார். இறப்பு என்பது அவருக்கு கிடையாது. அவ சிவானந்தம் கருவிகரணங்களுக்கு அப்பாற்பட்டது என்ற பரமாத்மிக பெருநிலையை இந்த பாடலிலே மாணிக்க சுவாமிகள் எடுத்து கூறுகிற அற்புதத்தை பார்க்கிறோம். சிவானந்தம் என்றது கருவிகரணங்களுக்கு அப்பாற்பட்ட பரமானந்த பெருநிலை. அதை காட்டுகிற ஒரு அற்புதமாக இந்த பாடலை நாங்கள் பார்க்கிறோம். சிவபக்தர்கள் அதை அடைய பெற வேண்டும். அடைய பெற்றனர், இனி இருக்கிறவர்கள் பெற வேண்டும். பரமனை நாடுகிறது என்பது மிகப்பெரிய வாய்ப்பு. அதை உணர்ந்து எல்லோரும் பின்பற்ற வேண்டும். அதுதான் பிரார்த்தனையினுடைய மேலான ஒன்று. இந்த பிரார்த்தனை, சுவாமி பிரார்த்தனை பண்ணுகிற போது இதை சிந்திக்க வேண்டும் என்று மாணிக்க சுவாமிகள் இந்த பிரார்த்தனை பத்திலே 6வது பாட்டிலே அழகாக இந்த அற்புதத்தை கூறியிருக்கிறார். அதை நாங்கள் உள்ளுந்தோறும் சிந்தித்துக் கொண்டு 7வது பாடலுக்கு திருவுள்ளத்தோடு செல்கிறோம். திருச்சிற்றம்பலம். கடலே அணைய ஆனந்தம் கண்டார், எல்லாம் கவர்ந்து உண்ண இடரே பெருக்கியே சற்று இங்கு இருத்தல் அழகோ, அடிநாயேனுடையாய் நீயே அருளுதி என்று உணர்த்தாது ஒளிந்தேய் கழிந்து ஒளிந்தேன் சுடரார் அருளால் இருள் நீங்க சோதியினித்தான் துணியாயே மிகவும் அற்புதமான இன்னொரு பாடலாக இந்த 7வது பாடல் இருக்கிறது. கடலே அணைய ஆனந்தம். இந்த சுவாமியினுடைய கருணையை பெரும் மாகடலாக பல இடங்களிலே மாணிக்க சுவாமிகள் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு வந்திருக்கிற அற்புதத்தை நாங்கள் பார்க்கிறோம். இது மிகவும் முக்கியமான ஒரு பெருமைக்குரியது. அதை நாங்கள் திரும்ப திரும்ப விளங்கிக் கொள்ள வேண்டும். கடலே அணைய ஆனந்தம் கண்டார், எல்லாம் கவர்ந்து உண்ண. பொதுவாக நாங்கள் சுவாமியினுடைய கருணைக்கடலுக்கு பாத்திரமாகணும், அதுதான் எங்களோட வாழ்க்கையில மிக பெருசு என்று அடிக்கடி கூறிக்கொள்வோம். ஏன்னா அது மிகவும் முக்கியமானது.
அப்ப பெருமான் கடல் போன்ற அளவு பேரானந்தத்தை உடையவர். அதை சொல்லுகிறார், கடலனே ஆனந்தம். கண்டார் எல்லாம் என்றால் உன்னை பார்த்த அடியார் எல்லோரும். இந்த பாடலிலே அவர் அதை வலியுறுத்துகிறார். கண்டார் எல்லாம் கவர்ந்து உண்ண. உன்னை பார்த்த அடியார்கள் எல்லோரும். இந்த கவர்ந்து உண்ணு சொன்னா அள்ளி பருகிறது, இந்த பெருங்கடலிலே அள்ளி பருகிறது. ஆன்மீக தாகம் தீரும் வரை அள்ளி அள்ளி சுவாமி பருக வேண்டும். ஏனென்றால் நீ சோதி என்று ஒரு இடத்திலே சொல்லுகிறார், நீ ஒரு சோதி, சுடரார் அருளிலால் இருள் நீங்க சோதி என்று குறிப்பிட்ட ஒளிப்பொருளாக விளங்குகிற வஸ்து சுவாமி. ஒளிதான் இருளை நீக்கும். எந்த இருள்? எங்களுடைய ஆணவ இருள். அனாதியே எங்களோடு இருக்கிற ஆணவம் எங்களுக்கு இருள். அது இருளன்று இருளானதன்று இலதவையும் ஏக பொருளாகி நிற்கும் பொருள் என்று உமாபதியார் திருவருட்பேரிலே குறிப்பிடுகிறார். இருளானதன்று இலதவையும் ஏக பொருளாகி நிற்கும் பொருள். இந்த இருள் எல்லாவற்றையும் கபலீகரித்து தனக்குள்ளே மறைத்து வைத்திருக்கும். ஒரு பொருளும் காட்டாது இருளுருவம் காட்டும், இருபொருளும் காட்டாது இது என்று உமாபதி சிவாச்சாரியார் சொன்னார். இந்த ஆணவ இருளை பற்றி அவர் சொல்லுகிற போது மிக அற்புதமான ஒரு இதை சொன்னார். இருள் தன்னுடைய வடிவத்தை காட்டும், ஆனா புறப்பொருட்களை காட்டாது, எல்லாத்தையும் தனக்குள்ளே கபலீகரித்து வைத்து எல்லாவற்றையும் இருள்மயமாக காட்டும். ஆனா இருள் தான் என்பதை காட்டும். ஆனால் ஆணவம் தன்னையும் காட்டாது, புறப்பொருளையும் காட்டாது என்று குறிப்பிட்டார். பொருளானதன்றி ஏக பொருளாகி நிற்கும் பொருள் இருளுருவம் காட்டும், ஒரு பொருளும் காட்டாது, இருளுருவம் காட்டும். ஆனால் இந்த ஆணவம் தன்னையும் காட்டாது, புறப்பொருளையும் காட்ட விடாது. அப்படிப்பட்ட இந்த பேரிருளை இல்லாம பண்றதுக்கு சுவாமி ஒளி சோதி வடிவமாக ஒளி பொருளாக வர வேண்டும். திருவண்ணாமலையிலே தேய் வடிவமாயிருக்கிற சுவாமியை கும்பிடுகிறோம். திருவண்ணாமலையே ஓம் திருவண்ணாமலை நாயகனே என்று ஒரு சொன்ன போதும் எங்களுக்கு இருள் அகலும் என்று சொல்லுவார். ஜோதிமயமாக இருக்கிற சுவாமி அங்கே இருக்கிறது. அந்த பேரானந்த ஜோதிக்கு கிட்ட எந்த ஜோதியும் நிக்க முடியாது. அதனாலதான் கார்த்திகை விளக்கீட்டுக்கு பரணி அன்றைக்கு அங்கே பெரிய விளக்கை இட்டு நாங்கள் அந்த தீப ஜோதியை கண்டு பேரானந்தம் பெற. உங்களுக்கு ஆணவம் நீங்கினால் மற்ற எல்லாம் வந்து சேரும், சுவாமி கிட்ட நெருங்கலாம். அதை இந்த இடத்திலே சிந்திக்க வைக்கிறார் மாணிக்கவா சுவாமி. இதை நாங்கள் யோசிக்க வேண்டும். இதே நேரம் அப்படி இருள் நீங்கிற போது அவருடைய பரமானந்த பெருங்கடலுக்குள்ளே அள்ளி அள்ளி பருக வேண்டும். அடிநாயன் அடிமையாகிய நாயாக இருக்கிற நான் என்று இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார். அப்படி பெருமானே இடரே பெருக்கி ஏசற்று இங்கு இருத்தல் அழகோ அடிநாயன் என்று குறிப்பிடுகிறார். இடர் என்றால் துன்பம். இந்த துன்பம் எல்லாம் பெருகி பெருகி அது மிக அதிகரித்து கொண்டு போகிறது. எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஏசற்று என்றால் நான் கொஞ்சம் தளர்ந்து போய் இருக்கிறேன். அந்த துன்பம் அதிகரித்து கொண்டு தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறதால சுவாமி நான் கொஞ்சம் தளர்ந்து போய் இருக்கிறேன். இடரே பெருக்கி ஏசற்றிங்கிருந்த என்னை, அது அழகல்ல, நான் அப்படி இருக்கிறது துன்பத்தை அதிகரிக்க செய்து கொண்டிருக்கிறது, வருத்தம் கூடிக்கொண்டிருக்கிறது. அப்படி உலகத்தில் இருப்பது அழகல்ல, மற்றவர்கள் எள்ளி நகையாட நிலை உருவாகிவிடும். நீயே அருளுதி என்று குறிப்பிடுகிறார் சுவாமி. நீயே அருளை தர வேண்டும். நீதான் எனக்கு அருள், நீ என்று எனக்கு யாருமே கிடையாது. உன்னையே சரணடைந்திருக்கிறேன். ஆகவே நீ எனக்கு உணர்த்தாது ஒளிந்து என்று ஒரு இடத்திலே சொல்லுகிறார். அது பற்றி உன்னிடம் வேண்டிக் கொள்ளாது இருந்து பிரிந்து கெட்டேன். நான் ஒரு காலத்துல முன்பு நான் இதை பற்றி எல்லாம் யோசிக்காம இருந்து இது கழிந்ததுக்கு இறங்குதல்.
சில பேர் சொல்லுவார்கள் கழிஞ்சு போனதெல்லாம் திரும்பி நினைக்க கூடாது என்று. மாணிக்க சுவாமிகள் அநியாயமே அவமே காலத்தை கழித்து விட்டேன், நான் பிரிந்து கட்டு விட்டேன் என்று குறிப்பிடுகிறார். சுடரார் அருளால் என்று கதிரவன் போன்ற திருவருளால நீ எனக்கு வழங்குகிற கதிரவன், எத்தனையோ கோடி சூரியன் சேர்ந்தால் போல உன்னுடைய அருள் பெரும் பிரவாகம். அந்த திருவருள் ஜோதி என் அறியாமையாகிய இருளை நீக்கி இனித்தான் துணியா என்றால் இனியாவது திருவுள்ளத்தை பற்று என்று சொல்லி சொல்வது போல என்னை நீ இழுத்து கொண்டாய் பெருமானே. இந்த சுடர் ஆர் அருளால் நல்ல ஒரு வசனம். மாணிக்க சுவாமிகள் அந்த குறிப்பை அவர் பயன்படுத்துகிறார். இறைவனுடைய திருப்பெரும் ஜோதிதான் எங்களுடைய அறியாமையை நீக்கும். ஆகவேதான் சோதிப்புலம்பாகிய சுவாமியினுடைய வழிபாடு எங்களுக்கு மிகவும் முக்கியமான. நீங்கள் எவ்வளவு தூரம் எத்தனை பேர் செய்கிறீர்களோ தெரியாது. வீட்டிலே தீபத்தை ஏற்றிவிட்டு மற்ற சுவாமிகளுக்கு பிள்ளையார் மகாலட்சுமி உங்களுக்கு வச்சுக்கிற படங்கள் அதுகளுக்கு எல்லாம் தீபம் காட்டுவியல், தூபம் போடுவியல், கற்பூர தீபாராதனை எல்லாம் செய்வீர்கள். ஓகே, சரி, அது பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏற்றுகிற விளக்கு, அந்த விளக்கு ஒளிக்கு பூஜை செய்ய வேண்டும். அந்த விளக்கு ஒளியை சிவனுடைய திருப்பெரும் ஜோதியாக பாவன பண்ணி, லிங்க வடிவமாக இருக்கிற சோதி ரூபமாக பாவன பண்ணி அதற்கு நீங்க பூஜிக்க வேண்டும். எப்படி பூஜிக்க வேண்டும்? பெருமானே, ஞான ஒளியாக, திருவருள் ஒளியாக, மிக பெரும் லிங்க வடிவத்திலே இருக்கிற ஒளியாக விளங்குகிற பெருமானே, எனக்கு அறியாமையை நீக்கி இருளை அகற்றி நல்லறிவை புகட்டுவாய் என்று பிரார்த்தனை பண்ணி அந்த தீப ஜோதியை கும்பிட வேண்டும். அநாதி பெருங்காலத்திலே வேதங்கள் மற்ற பழைய காலங்களில் எல்லாம் அந்த தீப ஜோதியை வழிபாடு செய்த மிகப்பெரிய ஒரு சிறப்பு தான் உண்டு. இந்த விக்கிரகங்கள் இயற்கையில இறைவனை கும்பிடுறதுக்கெல்லாம் உண்டு. அதான் சூரிய வழிபாடு இல்லாத தேசமே கிடையாது. கிரேக்கர்கள் அப்போலோ ஒன்று சொல்லியும் ஏனையவர்கள் கிரேக்க, ரோம நாகரிகம், இன்கா, மாயா, எகிப்திய நாகரிகம், மொசப்பத்தேமிய எகிப்திய நாகரிகம், சிந்துவெளி, வேதகாலம், உலகத்துல அடியன் எல்லா வரலாறு என்றபடியா எல்லா நாகரிகங்களையும் படித்திருக்கிறேன். எல்லா நாகரிகங்களிலும் சூரியனை வழிபட்டிருக்க கண்கண்ட தெய்வமா. சூரியனை வழிபடாதவர்கள் கிடையாது. சீலமாய் வாழ சீரல் புரியும் ஞானம் புகழும் ஞாயிறே போற்றி சூரியா போற்றி சுந்தரா போற்றி வீரியா போற்றி வினைகள் களைவர். ஒளி ரூபமா அது ஒரு வகையில சிவனுடைய விளக்கன் சூரியன் என்று சொல்றோம். அவர்கள் அப்படி கும்புறது காரணம் பாருங்க, அந்த ஒளி அம்சம் சுவாமியுடைய 3 கண்ணும் ஒளிவு அம்சம் தான். விளக்கன் சூரியன், இடக்கண் சந்திரன். சூரியன்ல இருந்து ஒளி பெற்று சந்திரனும் ஒளியத்தான் தருது. சூரியன் அம்சத்துக்கு அளவுக்கு பிரவாகமான ஒளி இல்லாட்டிலும் குளிர்ச்சி கொண்ட ஒளி. நெற்றிக்கண் அக்கினி, அதுவும் ஒளி. சுவாமியினுடைய முக்கண்களும் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் ஒளி வடிவமாகத்தான் இருக்கு. நீங்க பார்த்தா தெரியும் ஒளி வடிவம். ஏன்? சுவாமியினுடைய திருமுகம் முழுவதுமே ஒளி வடிவம். அந்த ஒளியிலே இருந்து தோன்றியவர்தான் சண்முக பெருமான். அவரும் ஒளியைத்தான் தருகிறார். ஏன் இந்த ஒளி முதன்மைப்படுத்தப்பட்டதென்றால் மாணிக்க சுவாமி இந்த பாட்டிலே அதை சொல்லுகிறார். சோதி பிளம்பை நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும். இதற்காகத்தான் அடியேன் இதை சொல்லுகிறேன். எல்லா நாகரிகத்திலே உள்ளவர்கள், உலகத்திலே மிக பழைய நாகரிகங்கள், இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட புராதன நாகரிகங்கள் எல்லாவற்றிலும் ஜோதி வழிபாடு, இந்த சூரிய வழிபாடு இருந்திருக்கு. ஓம் பூர்வ சுவாகா ஓம் தத்சவிதுர வர்ணே வர்கோ தேவஸ்ய தீமகி தியோயோ நகர்த பிரஜோதி. காயத்ரி சொல்லு. 3 உலகங்கள், எல்லா உலகங்களுக்கும் அருளை கொடுக்கிற ஒளிய பொருந்திய மேலான சக்தியாகிய சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணுறது. இந்த எங்களுடைய சிவ பூஜையிலையும் இன்றைக்கும் திருக்கேதி சிவாலயங்கள்ல முதலுக்கு சூரியனுக்கு தான் பூஜை. அந்த ஒளி இல்லாட்டி எதுவுமே இல்லை. கோபூஜை, சூரிய பூஜை முதன்மையாக இருக்கிற உண்டு. சிவபூஜா விதியிலும் முறைப்படி சிவபூஜை செய்பவர்கள், சிவபூஜா துறந்தர்களாக இருப்பவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்களும் என்ன இந்த சிவபூஜை வழிபாட்டைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க பார்த்தா தெரியும், அவர்களும் சிவபூஜை வழிபாட்டுகளைத்தான் செய்து கொண்டிருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம். மிக முக்கியமாக அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர்கள் சிவபூஜை தான் செய்து கொண்டு
சிவபூஜை செய்யறதுக்கு முதல் இந்த நவதள பீடம் ஒன்று எழுந்தள்ள செய்து நடுவில் சூரியனை சுற்றி ஏனைய கிரகங்கள், இந்த நவக்கிரகங்கள், முக்கிய நவக்கிரகங்கள் எல்லாம் பிரதி சூரிய வழிபாடு தனித்துவமாக செய்து என்று சிவபூஜை எழுந்தருளை செய்கின்ற முறைமையும் சிவபூஜா விதியை நீங்க பார்த்தாக்கு. சூரிய பூஜை என்பது முதன்மையான முக்கியமான பூஜை. கும்பாபிஷேகத்துக்கு அக்னி எடுக்கிற போது சூரியன்ல இருந்துதான் அக்னி எடுக்கப்படுது. சும்மா நெருப்பட்டியை தட்டி லைட்டரை தட்டி அதுல அந்த விளக்கில இருந்து எடுக்கக்கூடாது. சூரியனுக்கு பூஜை செய்து பழம்பாக்கு வெற்றில கொடுத்து நைவேத்தியம் புஷ்பம் எல்லாம் கொடுத்து பூஜை செய்து புதிய மண் சட்டியில லாமிச்சவேரை வச்சு, லாமிச்சவேர் வைக்கணும். லாமிச்சவேரை வச்சு அந்த லாமிச்சவேரில வில்லையால குவிவு வில்லையால சூரியனுடைய வெப்பத்தை இறக்கி தானாக நெருப்பு பெற்ற வைத்து அந்த அக்னியை கொண்டுதான் கும்பாபிஷேக யாக அக்னி வளர்க்க வேண்டும் என்பது சிவாகம கூறு. அப்ப கும்பாபிஷேகத்திலும் அப்படி புது வீடுகள் முன்னுக்கு தீபத்தை தான் நாங்கள் எங்கே இருந்து கொண்டு வருகிறோம், கோயில இருந்து கொண்டு வருகிறோம். எந்த பொங்கல் வழிபாடோ எந்த வழிபாட்டுக்கு ஒரு பந்தம் ஏற்றி கொண்டு முன்னுக்கு போவார்கள். பல பேர் படிக்கிறது என்ன பந்தம் கொன்றும் வெளிச்சத்துக்கு கொன்றும். வெளிச்சம் அல்ல, அங்கே இந்த ஜோதி புலம்பு வழிபாடுதான். அது எந்த ஒரு அது அவரக்கிரியோ பூர்வக்கிரியோ எல்லாத்துக்கும் ஒரு பந்தம் கொண்டு வாங்க. பந்தம் பிடிக்கிறது அது ஊர்ல பந்தம் பிடிக்கிறன்றது வேற கருத்து. இது சோதி புலம்பை வழிபாடு செய்கின்ற ஒரு அம்சம். இந்த சோதி புலம்பு வழிபாடு என்கிற சமயத்திலே மிக மிக முக்கியமானது. அது இல்லாம எதுவுமே இல்லை. சிவபூஜம் சூரிய வழிபாடு, சிவ தீட்ச அனுஷ்டான விதியில சூரிய வழிபாடு மிக முக்கியமா இருக்கிறது. எல்லாத்திலையும் ஏன் இந்த சூரிய வழிபாடு செய்யப்படுகிறது என்றால் சுடர் அருளால், கதிரவன் போன்ற திருவருளால் என்று மாணிக்கவா சுவாமிகள் இங்கே குறிப்பிடுவதை பார்க்கலாம். அப்ப நீங்களும் திருவாசகமுற்றோதல் செய்கிறீர்கள், திருமுறை பாராயணம் செய்கிறீர்கள், இன்னும் எத்தனையோ மந்திர ஜபம் செய்கிறீர்கள். எல்லாம் பிரார்த்தனை 10 பார்த்தோன்ற கூட நீங்க பிரார்த்தனையை பற்றி நான் சொல்ல வேண்டும். பிரார்த்தனை செய்கிறீர்கள். ஒரு அகண்ட பிரபிரவாகமான ஒரு விளக்கு ஏற்றி வைக்காமல் பிரார்த்தனை பண்ணக்கூடாது. இதுவரை செய்யாட்டி இனியாவது நீங்க அதை கவனத்தில் எடுக்க வேண்டும். நீங்கள் இந்த பிரார்த்தனை திருவாசகமுற்றோ செய்ய போறீர்கள், ஓம் நம சிவாய என்ற அகண்ட மந்திர பிரயோகம் பயன்படுத்த போறீர்கள். இல்லாட்டி வேற என்ன வேண்டாலும் உங்களோட வீட்டில நீங்கள் சூமில இருக்கிற இடத்தை ஒரு விளக்கு ஏற்றி வச்சா சரி. வேற ஒண்ணும் வேண்டாம். ஒரு குத்து விளக்கு அல்லாட்டி ஒரு காமாட்சி விளக்கு, தூண்டாமணி விளக்கு, ஏதோ ஒரு விளக்கை ஏற்றி வைத்து அந்த தீப ஜோதியிலே சோதிப்பிளம்பாக திருவண்ணாமலையான சோதிப்பிளம்பான சுவாமியை சிவலிங்க ரூபமாக சிவசக்தி ரூபமாக கும்பிட்டு விரும்பினா அதுக்கு தூபதீபம் காட்டி ஒரு கற்பூரார்த்தி செய்து அந்த ஜோதியை வணங்கி கொண்டு பிரார்த்தனை பண்ணி பாருங்கோ. அந்த பிரார்த்தனை எவ்வளவு வேலை செய்கிறது. இதைத்தான் மாணிக்கா சுவாமிகள் இந்த 7வது பாட்டிலே மிகவும் முக்கியப்படுத்துகிறார் என்பதை நீங்கள் மறந்து விடுதல் கூடாது. அதான் அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் அந்த பிரார்த்தனை மிகப்பெரிய ஒரு பிரார்த்தனை. அப்ப பிரார்த்தனை பண்ணுகிற போது முந்தைய புராண படனம் செய்யற போது என்னென்றாலும் விளக்கு ஏற்றி விளக்கு கிட்ட ஒரு தேங்காய் அடிச்சு வச்சு சரிபாதியா சுவாமியை பிரார்த்தனை பண்ணித்தான் படிப்பான். விளக்கு வைக்காம சும்மா சாம்பிராணி தூபத்துல கப்பல் தேடி போட்டுலாம் படிக்கக்கூடாது. அதை மாணிக்கவா சுவாமிகள் இந்த பாட்டிலே சுடரார் அருளால் கதிரவன் போன்ற திருவருளாலே என்ற விஷயத்தை முக்கியப்படுத்தி கூறுகின்ற ஒரு பெரும் சிறப்பை நாங்கள் இந்த பாட்டிலே கண்டுகொள்வோம். ஆகவே இனிமேல் அன்பர்களே, இதுவரை காலத்திலே அதை மறந்திருந்தாலும் அப்படியே அதை செய்தால்தான் உங்களுடைய அந்த திருவருட் பிரவாகம் உங்களுக்கும் அதை படிக்க அந்த பிரார்த்தனை வேலை செய்கிறோம். உலகம் எல்லாம் நன்மையை செய்து எல்லாருக்கும் பெரும் சிறப்புகளை செய்கிற அதே நேரம் உங்களுடைய குடும்பம், உங்களுடைய இல்லம், உங்களோட சுற்றத்தவர்கள், நீங்கள் இருக்கிற பிரதேசம் எல்லாமே ஒளி பொருந்தி தெய்வீக ஒளி சிறந்து ஓங்கும். இதைத்தான் மாணிக்கா சுவாமிகள் இந்த பாட்டிலே அற்புதமா சொன்னார். இந்த ஒளி ஆணவம் அறியாமை இதெல்லாம் நீக்கி எங்களை அவருடைய அந்த பெருங்கடலுக்குள்ள நாங்கள் ஆன்மீகதாகமாக அள்ளி அள்ளி பெறுகிறதுக்கு பேரானந்த கடலுக்குள்ள முழுகி வழி செய்யும். ஆகவே அதை இந்த இடத்திலே நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதுதான் மாணிக்கவா சுவாமி இந்த பிரார்த்தனை பத்திலே சொல்லி இருக்கிறார். கடலே அணைய ஆனந்தம்
கண்டார் எல்லாம் கவர்ந்து உண்ண இடரே பெருக்கி ஏசற்று இங்கு இருத்தல் அழகோ அடிநாயேன் உடையாய் நீ அருளுதி என்று உணர்த்தாது ஒளிந்தே கழிந்து ஒளிந்தேன் சுடர் ஆர் அருளால் இருள் நீங்க சோதி இனித்தான் துணியாயே என்று சொல்றார். இந்த துணிவோட இதை செய்ய வேண்டும் என நெஞ்சு இனியாவது துணியுங்கோ அப்படி சோதி வடிவமா சுவாமியை கும்பிடுறதுக்கு என்பதை முக்கியப்படுத்துவதை இந்த இடத்திலே நீங்கள் அவதானித்துக் கொள்ள வேண்டும். நண்பர்களே, இது மிக முக்கியமான ஒரு பாட்டு. மாணிக்கவா சுவாமிகள் இது ஏன் சொல்கிறார் என்றால், ஆதி காலத்திலே முதல் பிரார்த்தனை நடந்த பிரார்த்தனையை தான் இதிலே சொல்லுகிறார். இது நாங்கள் சிந்திக்காத விஷயம். ஆனால் மாணிக்கவா சுவாமி சிந்திக்க வைக்கிறார் என்றால், இந்த கோயில்கள் இந்த மற்ற இதுகள் எல்லாம் பூஜை புனஸ்காரம் எல்லாம் தோன்றதுக்கு முந்தி மக்களுடைய பிரார்த்தனை தீப ஜோதிக்கு பக்கத்துலதான் இருந்திருக்கு. அதைத்தான் இங்கே எடுத்து கூறுகின்ற ஒரு தனிப்பெரும் சிறப்பை அன்பர்கள் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இனிமேல் நீங்க இருக்கிற இடத்துல ஒரு குத்து விளக்கு ஏற்றினா சரி, ஒரு அளவான குத்து விளக்கு ஏற்றி பிரார்த்தனை பண்ணி பாருங்கோ, அது எவ்வளவு தூரம் வேலை செய்கிறது என்பது உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் கொஞ்சமா நீங்க விளங்கிக் கொள்வீர்கள். ஆதி தெய்வீகம் என்பது தோன்றும். ஆதி தெய்வீகம் நாங்கள் உங்களுக்கு தெரியும், மிக முக்கியமானது அந்த ஆதி தெய்வீகம். அது தோன்றுவதை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். ஆகவே இந்த அளவிலே இந்த பிரார்த்தனை எவ்வளவு தூரம் மிகவும் முக்கியமானது என்பதை சிந்திக்க வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டு இந்த அளவிலே இன்றைய இந்த தெய்வீக விரிவுரையை அடியே நிறைவு செய்து கொள்கிறேன். நாளைய தினம் மிகுதியை தொடர்வதற்கு பெருமானுடைய திருவருளை வேண்டிக் கொண்டு எல்லோருக்கும் மாணிக்கவா சுவாமிகளுடையதும் திருவாசகத்தினுடைய திருவருளும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று அடியேன் பிரார்த்தனை பண்ணி ஜோதி ரூபத்தை சிந்தித்துக் கொண்டு நாளைய தினம் தொடர்வதற்கு திருவருளை வேண்டி நிறைவு செய்து கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய வாழ்க. நன்றி, வணக்கம். இதுவரையிலே பொறுமையாக இந்த திருவாசக உரைகளை கேட்டு என்புற்ற எல்லோருக்கும் பெருமானுடைய பேரல் கிடைக்க பிரார்த்தனை பண்ணி நன்றி கூறி அமைக்கிறேன். நன்றி. நன்றி 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 சார். இதுவரை நேரமும் பிரார்த்தனை பகுத்து என்ற பகுதியினுடைய 2வது நாள் விரிவுரையை வழங்கிய சைவப்புலவர் சி.க. கமல்நாதன் அவர்களுக்கு சைவப்புலவர் சங்கத்தின் சார்பிலும் பயன்பெற்ற அனைவரின் சார்பிலும் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி 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 ஐயா. நன்றி ஆனந்தி ஐயரட்னம் அவர்களே. சங்கத்தின் சார்பிலே உங்களுக்கு நன்றிகள். நன்றி ஐயா. மிக அருமையான அற்புதமான ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறீர்கள். முற்றோதல்கள் செய்யும் போது திருவிளக்கேற்றி செய்யணும் என்று நாங்கள் முயற்சி செய்கிறோம். நன்றி. எங்களுக்கு அது இதுவரையிலும் தோன்றவில்லை. இனி எல்லாரும் அதை சேர்ந்து நாங்கள் செய்வோம். நன்றி ஐயா. யாராவது கதைக்க விரும்பினவ கதைக்கலாம். அகிலன் கையெத்தி இருக்கிறார். அகிலன் கதை. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்றைக்கு நீங்க கடைசியா சொன்ன விடயம் மிக முக்கியமான விடயம். நாங்க கவனிக்கிறது இல்லை. எப்பவுமே எங்களுடைய வழக்கம் எந்த ஒரு செயல்பாடு செய்யும் போதோ அல்லது வழிபாடுகள் செய்யும் போதோ விளக்கேற்றி வச்சு செய்கிறது எங்களுடைய தமிழர்களுடைய வழக்கம். எங்கேயுமே எப்பயுமே ஒரு மங்கள விளக்கேற்றுறன்னு சொல்லி அதை ஒரு வைபவமாகவும் செய்கிறோம். நாங்க வழிபாடு செய்யும் போது கட்டாயமாக ஏற்றி வைக்கணும். நாங்கள் சில வேளை அதை மறந்து போறதோ இல்லாட்டி கவனிக்காம விடுகிறதோ செய்திருக்கிறோம். ஆனா இப்ப நீங்க சொன்ன பிறகு அது மனதில் ஆழமா பதிஞ்சிட்டு மிகவும் நல்ல விடயம் அதை செய்கிறது. மற்றது நீங்க சொன்னீங்க இந்த ஆலயங்களில தொண்டு செய்கிறவர்கள் வழிபாடு செய்கிறவர்கள்ல 2 விதமானவர்கள் இருக்கிறார்கள். ஒன்று உண்மையான அடியார்கள் பக்தர்கள். மற்றவர்கள் பல பேர் வேஷம் போடுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னீங்க. இத திருநாவுக்கரசு நாயனாரும் சொல்லி இருக்கிறார். என்னண்டா ஒரு பாடல்ல தேவாரத்துல தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும்
பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இந்நம்பர் ஈசனே. அதாவது பொழுதுபோக்குறவர்கள் யாரு, உண்மையான பக்தியோட இருக்கிறவர்கள் யாரு, வேஷம் போடுகிறவர்கள் யார் என்ற அந்த கணக்கு எல்லாத்தையும் எழுதி வைக்கிறவர் இந்நம்பர் ஈசனே என்று அவர் பாடியிருக்கிறார். அப்ப அந்த கணக்கெல்லாம் அவர் எழுதி வைப்பார், நாங்க செய்ய வேண்டியது நாங்க செய்ய வேணும். ஆனா இதுல இன்னும் என்னென்றால் எங்க சொல்லியிருக்கண்டா பகவத்கீதையெல்லாம் சொல்லி, பகவத்கீதை எங்களுடைய பிரமாணமான நூல் அல்ல என்றாலும் எங்களுடைய சைவ சித்தாந்தத்துல சொன்ன சில விடயங்களை அதுல சொல்லி இருக்கிற போது நாங்க அதை வாசிக்கிறது சுகமா இருக்குது. என்னென்றால் அவர் கிருஷ்ணர் சொல்றார், இந்த கோயிலுக்கு விடுப்பு பார்க்க பொழுதுபோக்கு வாரவரும் என்னுடைய பக்தர் தான், துன்பப்பட்டு அழுது குளறி வேதனையில வந்து அழுதுகிறவர்களும் என்னுடைய பக்தர் தான், பணம் வேணும் பொருள் வேணும் அது வேணும் இது வேணும் என்று ஆடம்பர வாழ்க்கை வேணும் என்று நினைத்து கோயிலுக்கு வர்றவரும் என்னுடைய பக்தர் தான், உண்மையான அன்பு வேண்டி உண்மையாக என் மீது பக்தி கொண்டு இருக்கிறவரும் என்னுடைய பக்தர் தான் என்று சொல்லியிருக்கிறேன். அப்ப வெளிவேஷம் போட்டாலும் அவர் என்னுடைய பக்தர் தான் என்று அது சைவம் அப்படித்தான் சொல்லுது. எல்லாருமே இறைவனை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கார்கள். அவர்கள் இந்த காலத்துல இப்படி இருப்பார்கள், அடுத்த வேஷம் போட்டுக்கொண்டு கோயிலுக்கு போறவர் ஒரு காலத்துல அப்படி இருப்பார், ஒரு அடுத்த நேரம் அவர் உண்மையான பக்தரா மாறுற வாய்ப்பும் இருக்கும். ஆகவே நாங்கள் அதை யாரையுமே நாங்க புறக்கணிக்க கூடாது. அது இறைவன் அந்த கணக்கு எழுதி வச்சுக் கொள்வான் என்று நாங்க விட்டுற வேண்டிய, நாங்கள் அதை கண்டுகொள்ளக்கூடாது. என்னுடைய அனுபவம் அதுதான். நான் ஒரு காலத்துல கோயிலுக்கு போனவரும் இல்லை, தேவாரம் படித்ததும் இல்லை, எதுவும் படித்ததும் இல்லை. இப்பதான் இப்படி இருக்கிறேனே தவிர அந்த ஒரு காலத்துல நான் அப்படி இருக்கே இல்லை. அப்ப அது எந்த காலத்துல யாருக்கு எப்படி இறையருள் கிடைக்கும் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆகவே நாங்கள் அதை அதை நாங்க மதித்து நடக்கணும், அவ்வளவுதான் எங்களுடைய விடயம். நல்ல சிந்தனைக்கக்கூடிய நல்ல விடயங்கள் இன்றைக்கு சொல்லி இருக்கிறீங்க. மிக்க நன்றி ஐயா. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி நன்றி ஐயா, நீங்க சொன்ன கருத்துக்கள் உண்மையிலே. ஆனா நாங்கள் இந்த பொய்யடியார்களோட கொஞ்சம் கவனமா இருக்கணும். என்னென்னா சில நேரம் எங்களை குழப்பி விடுவார்கள். அந்த குழப்பி நாங்கள் அந்த குழப்பத்துக்கு போகாமல் கவனமா இருந்துட்டால் நாங்கள் தப்பிடுவோம். அப்ப அவர்களே நாங்கள் இணைச்சு கொண்டு போகணும். ஏன்னா அடுத்தடுத்த கட்டங்களே அவர்கள் அது வந்து விடுவார்கள். அவர்கள் சில குழப்பங்களை செய்யறதுக்கு நாங்கள் இடம்படாம இருப்போம். அதுகள் சில நேரம் நடந்து. உண்மைதான். நன்றி. நன்றி. வணக்கம். நீங்கள் மற்ற நாளே போல நல்லா கருத்துக்கள் எடுத்துங்கள். நாங்கள் சுவாமி விளக்கை ஏற்றி போட்டுத்தான் இருந்து மற்ற இடத்திலிருந்து படிப்போம். ஆனால் நீங்கள் சொன்னதிலிருந்து இன்றைக்கு ஒரு நல்லாக எனக்கு அழிஞ்சு விட்டது மனதில். அப்படித்தான் படிக்க வேணும். மிக்க நன்றி ஐயா, நல்ல கருத்துக்களா இருந்தது எல்லாம். நன்றி நன்றி, மிக்க நன்றி அம்மா. ஒவ்வொரு முறையும் வந்து முடிய சொல்லுங்க. நான் இதுக்கு உங்களோட இதுக்காகத்தான் நான் இதுக்குள்ள வாரேன். வணக்கம் ஐயா. வணக்கம். மிக்க நன்றி அம்மா, உங்களுடைய ஆசீர்வாதம் எப்போதும் வாழ்த்துக்கள். கண்மணி அம்மா நினைக்கிறேன். நீங்கள் இன்று நாங்கள் நல்லா உணர்ந்து கொண்டோம். அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்றது. அடுத்து பொய்யடியார்கள் மெய்யடியார்கள் என்றது எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள், அதனை கடவுள் பார்த்து கொள்ளுவார் என்பதை நினைக்கிறேன். ஆனபடியால் உங்கள் சொற்பொழிவு இன்னும் எங்களுக்கு இவ்வாறு கருத்துக்களுடன் அமைய வேண்டும் என்று இறைவனை வேண்டி உங்களை ஆசீர்வதித்து கமலா அம்மைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, மிக்க நன்றி அம்மா, மிக்க நன்றி. உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு மிக்க நன்றிகள். நன்றா இருக்குது ஐயா. உங்களுடைய அருமையான பிள்ளையாண்டி சொல்லுங்க. வணங்குறோம். உண்மையான தீபம் ஏற்றுறது எங்களோட பாரம்பரியமான வழக்கம் தானே ஐயா. எல்லா காரியத்துக்கும் விளக்கேத்தாம ஒன்றும் செய்ய மாட்டோம். துளக்கு கழிக்கிறேன்னாலும் விளக்கேத்தி தான் துளக்கு கழிப்போம் வீட்டுல. அது தெய்வ வழிபாட்டுல அது இருக்குது. சில எங்களுக்கு அறியாத விஷயங்களை சொல்லித்தரதுல மிக்க மகிழ்ச்சி ஐயா. நாங்கள் வயது போனாலும் சில விஷயங்கள் எங்களுக்கு அனுபவ ரீதியா தெரியாம தான் இருக்கு. தெரியப்படுத்துறதுக்கு நன்றி. மற்றவர்களுக்கும் நன்றி. நானும் கூட பேச்சுக்கு தவறுறேன் இல்லை. என்ன வேலை இருந்தாலும் ஓடி வந்துடுறேன். மிக்க நன்றி உங்களுடைய அன்புக்கு. யாரும் கதைக்கிறாண்டால்
வேற யாரும் கதைக்க இருக்கிறீங்களோ? கதைங்க. அனைவருக்கும் வணக்கம். ஐயாண்ட சொற்பொழிவு மிக நிறைவாக இருந்தது மனதுக்கு. அதோட விளக்கேற்றியது நான் இன்னைக்கு அவர் சொல்லிக்க நினைச்சேன்னா, நான் இப்போ எந்த வகுப்புல இப்போ இன்றைக்கு வெளியில நிக்கிறேன், எந்த வகுப்புல கலந்து கொள்ள முன்னும் சாமி தட்டு விளக்கு ஏற்றி போட்டு அதுக்கு தான் இருக்கிறேன் நான். அப்ப அது ஒரு நல்ல விஷயம். இப்படியுமே அதான் நம்மக்கள் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சாலும் நாங்கள் அக்கறை பண்ணாம இருக்கிறது நல்ல விஷயங்கள். மற்றது திருவண்ணாமலையாண்ட ஜோதி இல்லை என்ன என்ன எங்கட வாழ்வியலுக்கு தேவையோ அதுகளெல்லாம் சொல்லி இருக்கிறார். மிக்க மிக்க நன்றி. என்றும் உங்களோட பணி தொடரின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அனைத்து சிவனடியார்களுக்கும். இதை களம் தந்து நடத்துகிற ஆனந்த் சகோதரிக்கும் கமலா சகோதரிக்கும் மிக்க நன்றி சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, மிக்க நன்றி, மிக்க நன்றி. ஐயா, நான் ராணியம்மா கதைக்கிறேன். இந்த இறைவன் கருணை கடலுக்குள்ள போக முன்னம் உங்களோட கடலுக்குள்ள இறங்கித்தான் நாங்கள் அங்கால போகணும் போல பேசிக்கொண்டே இருக்கிறீங்கள். மிக்க நன்றி ஐயா. இந்த இதுகளெல்லாம் நீங்கள் விளங்கப்படுத்தி எங்களை அறிவியலாயிருந்த எங்களை கொஞ்சம் அறிவோட வளர்க்கிறதுக்கு என்றும் நெடுவழி வாழ வாழ்த்துறேன். எல்லாம் திருவருள் சம்மதமம்மா, எல்லாம் இறைவன் திருவருள். இப்படி ஒரு வாய்ப்பு ஏதோ பெருமாளுடைய திருவருளாக கிடைத்தது. மிக்க நன்றிகள். கமலா மிஸ்ஸுக்கு தான் நன்றி சொல்ல வேணும். அவாதான் கேட்டு நாங்களும் மற்றது ஆனந்தியே நான் பொறுப்பா, ஆனந்தியக்கான வேலை இருந்தாலும் ஆனந்தியிட்ட பொறுப்பா போட்டு எங்களை வெற்றிகரமா ஓரளவுக்கு நிறைவு கிட்ட கொண்டு வந்திருக்கிறோம். எல்லா முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய அனுசரணையும். மிக்க நன்றிகள். ஆனந்தி அம்மாக்கும் கமலா அம்மாக்கும் மிக்க நன்றி. இப்படி ஒரு விஷயத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி எங்களை கூட்டா வச்சிருக்கிறதுக்கே முதல் நன்றி சொல்லணும். அவைக்குத்தான் அவைகள் எல்லாம் பல்லாண்டு வல்லாண்டு நீடுழி வாழ்ந்து இந்த சைவத்தையும் தமிழையும் பெருக்கணும் என்று கொண்டு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, நன்றி ஐயா. நன்றி, மிக்க நன்றி. வேற யாராவது கதைக்கிறாண்டா கதைங்கோ, இல்லாட்டி நாங்க முடிப்போம். என்ன ஐயா? அகில இலங்கை சைவர் புலவர் சங்கத்திற்கும் தலைவர் கமலநாதன் ஐயா அவர்களுக்கும் ஆனந்தி அம்மாவிற்கும் இன்று நிறைய அறிவுரைகளை கூறி நல்ல சைவ சித்தாந்த கருத்தோடு இந்த திருவாசகத்தை எங்களுக்கு எடுத்து ஓதிய தலைவர் கமலநாதன் ஐயாவிற்கு வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு கலந்து சிறப்பித்த அனைத்து சிவனடியார்களுக்கும் மிகவும் அன்பு வணக்கங்களும் நன்றிகளும். நன்றி. எல்லாருக்கும் மற்ற வேணியர் எல்லோருக்கும் என்ன நன்றி கலந்த நன்றிகள் ஐயா. இன்னும் நீடூழி வாழ்ந்து நடுகம் வர வேணும் ஐயா. நன்றி, 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 நன்றி. ஓம் நம சிவாய. ஓம் நம ஓம் நம ஓம்